உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மேகி வெஜ் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மேகி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்ல தண்ணி கொதிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட மேகியை சேர்த்துப்போம். இப்போ மேகி நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் வெந்ததை அதை திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம். அந்த மேகி கூடயே ஒரு பாக்கெட்டில் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் சேர்க்குறேன். அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் கலக்கி விடுங்க. ரொம்ப மேகியை உடச்சிடாம அப்படியே கலக்கி விடுங்க. இப்போ நமக்கு மேகி வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தாக்கா மேகி நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு 2 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பாக்கெட் மேகிக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். இப்போ நான் 2 முட்டையை ஊற்றிட்டு அதை நல்லா பீட்ரு வச்சு நல்லா நுர வர அளவுக்கு அடிங்க. அப்போ தான் நல்லா பஃப்னு வரும் முட்டை. இந்த அளவுக்கு அடிங்க. நல்லா அடிங்க. நுர வர அளவுக்கு இப்படியே அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அடித்தா தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு அடித்தா போதும். இப்போ இது கூட தேவையான இதெல்லாம் சேர்த்துப்போம். இப்போ நான் ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கவுச்ச தெரியாமல் இருக்கவும் கலருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி பீட்ரு வச்சு கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. திருப்பி அதையும் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த அளவுக்கு இதை கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை எல்லா சைடும் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படி இந்த மாதிரி எல்லா சைடும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை எல்லா சைடும் வர மாதிரி அதில் உள்ள வெங்காயம் இந்த காய் எல்லாத்தையும் எல்லா சைடும் சேர்த்து விடுங்க. அப்படியே இப்போ எல்லாத்தையும் எல்லாம் நல்லா நிரவி விட்டுருங்க, எல்லா பக்கமும் வர மாதிரி. இப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரே சைடு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லேசாக ஒரு தட்டு போட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சா போதும். முட்டை வேக நேரம் ஆகாது. கொஞ்சம் அப்போ மேலே கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் விட்டு அடி சைடு தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம மேகி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் மேலே அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இப்படி போடுங்க. இந்த மேகியவும் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கையில் எடுத்து அப்படி பண்ணி விடுங்க. ஏன்னா இது நல்ல நூல் நூலாக இருக்கனால ஸ்பூனில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கையில் எடுத்து போயிட்டு விடுங்க. இதுக்கப்புறம் 1 நிமிஷம் வைங்க. இப்போ லேசாக நீங்கள் அப்படி ஆட்டி பார்த்தா இந்த சைடெல்லாம் ஒட்டாமல் இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரம் நீங்கள் இதை எடுத்துடலாம். நம்ம
இப்படி மடித்து இப்படி எடுத்து போடுங்க. இது தூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வெயிட்டாக இருக்கனால. அதனால இன்னொரு இது கரண்டி வச்சு இப்படி மடித்து விடுங்க. அப்போ தான் இது சரியாக இருக்கும். இப்போ கரெக்டாக மேலேயும் வெந்திருக்கு, அடியிலையும் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான ஸ்டேஜ். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேகியே நல்லா சாப்பிடுங்க, ஆம்லேட்டும் நல்லா சாப்பிடும். இது 2ம் சேர்ந்து கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால 2 சைடும் இப்படி பிடிச்சு எடுத்து வைங்க. இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொட்டாமல் இருக்கும். இப்போ இப்படி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூளும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படி மேலே போடும்போது. ரொம்ப போடாதீங்க, குழந்தைங்க சாப்பிட்றதுனால. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அப்படி லேசாக போட்டுக்கோங்க. இப்போ சும்மா கொஞ்சத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மேகி வெஜ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.